முதல்ல பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய நிறுவனம் ஒரு தனி நபரோடவோ இல்லை இன்னொரு ஒரு பிஸ்னஸோடவோ போடக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தான் நம்ம வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இதில் அந்த முக்கியமான 5 லீகல் அக்ரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட்டுங்க. தமிழில் இதை ரகசிய காப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சினிமாவில் ஒரு ஆட் வரும் இல்லைங்களா, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து எல்லாரையும் நம்பிடலாம் முடியாது. பிஸ்னஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நோ ஹவ்வாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து, வெண்டார்ஸ் கிட்ட இருந்து, சப்ளையர்ஸ் கிட்ட இருந்துலாம் பாதுகாக்கணுங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க் உற்பத்தியாளர், ஒரு கோலா மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஒரு NDA போடணுங்க. அதே மாதிரி இதில் என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் போட்டு நீங்கள் இதை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட சப்ளையர் கிட்ட இருந்து நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் இந்த NDA அப்படின்றத பயன்படுத்தி உங்களுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மாதிரி நோ ஹவுஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.